இங்க ஒரு திருடன் எதையோ திருடிட்டு தலை தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். சோ அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ஒரு 2 பேரும் ஒரு கபோர்ட பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்தவன் என்ன பண்றானா, அவங்களுக்கே தெரியாம நைஸா அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அப்ப இவனுக்கு பின்னாடியே 2 போலீஸ் இவனை துரத்திட்டு வராங்க. அப்படி வந்தவங்க ஏபா இந்த பக்கம் எவனோ ஒருத்த ஓனானா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு தான் இவன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாதுல்ல. சோ அதனால இல்ல சார் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவன் உள்ள இருக்க மேட்டர் தெரியாம இந்த கபோர்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு வீட்டுல டெலிவரி பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் இவனும் அந்த கபோர்டை ஓபன் பண்ணி வெளியே வந்தா இந்த கபோர்டு ஏதோ ஒரு வீட்டுல இருக்கு. யார் வீடுறா அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு சரி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா அங்க இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கதை ஓபன் பண்ணிட்டு நிக்கிறா. இவனை பார்த்துட்டு இவன் யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆக இவளை பார்த்துட்டு இவன் உடனே கன் எடுக்க இவ பார்த்து பயந்து போயிட்டு ஐயோ போடுறோம் போலக்குது இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க அப்பதான் இவன் என்ன பண்றானா உடனே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா. சோ இதை பார்த்தவன் ஓ இவளுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப இவளுக்கு ஒரு போன் கால் வருது. சோ இதனால இவன் என்ன பண்றானா வேணுனே அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே தடவிட்டே போயிட்டு போன் அட்டன் பண்ணவன் என்ன சொல்றானா, ஆமாமா நான் தான் பேசுறேன், இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஓகே தான் அப்படி மாதிரி 2 டைம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. சோ இதை பார்த்தவன் ஓ இவளுக்கு கண்ணு தெரியாதா, சரி வந்தது வந்துட்டோம், இந்த வீட்டுல இருக்கிறதே அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடு முழுக்க ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல. என்னடா வீட்டுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடைசியா தேடிக்கிட்டே கிச்சனுக்கு வரான். சோ அப்படி வந்தவன் கிச்சன்ல தேடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரா. அப்பதான் இவன் வந்துட்டு அவளோட கழுத்துல பாக்குறான். பார்த்தா காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. இதை பார்த்தவன் ஆஹா காஸ்ட்லியான நெக்லஸா இருக்கும் போலவே இது எப்படியாவது அடிச்சானுமே, ஆனா எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் இவனுக்கு ஏத்த மாதிரி அவ குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போறா. இவனும் பின்னாடியே போக அப்ப அவ கரெக்டா அந்த நெக்லஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயிடா. இவனும் ஈஸியா அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஆனா இவனால போக முடியல. எப்படி போக முடியும், அவதான் குளிச்சிட்டு இருக்காள, சரி நம்ம அப்படியே பாத்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைஸா எட்டி பார்க்க அப்ப அவன் என்ன பண்றானா சோப்பு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுறா. இவனும் அப்படியே ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போயிட்டு வீட்டுல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா போலீஸ் வந்து இவனை பிடிச்சிடறாங்க. அப்ப பின்னாடியே அவ வந்துட்டு சார் கரெக்டான நேரத்துல வந்தீங்க, கொஞ்சம் இவன் எஸ்கேப் ஆயிருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்றா. இதை கேட்டவன் ஏய் அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நல்லாவே தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்றா. அடி பாவி இவ்வளவு நேரமா நடிச்சிட்டு இருந்தியா, எப்படி நான் கடைசி வரைக்குமே உன் கூட தானே இருந்தேன், எப்படி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். அவ எப்படி இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்துச்சுல, அது ஆக்சுவலி பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பா. அந்த பீட்சா டெலிவரி மேன் தான் பேசியிருப்பான். அவன் வந்துட்டு கேட்டிருப்பான் வேணும்னே 2 டைம் நான் நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ இதனால அவன் வந்துட்டு ஒரு டவுட்டோட மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா போலீஸ் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பான். அவன் வந்துட்டு ஃபாஸ்டா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா.